தான். அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமா இருக்கிற லாயீஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். அது சீதோனுக்கு தூரமாய் இருந்தது. வேறே மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தமில்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயீஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியாரா இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். புத்திரர் லாயீஸ் ஊர் ஜனங்களை பட்டய கரைக்கினால் வெட்டி அந்த பட்டணத்தையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். தான் புத்திரர் லாயீசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது அவர்களை எதிர்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. லாயீசின் மனுஷர் பயமில்லாமல் சுகமாய் இருக்கிறார்கள். லாயீஸ் சீதோனுக்கு தூரமாய் இருக்கிற தீரு பட்டணம் 25 மைல் தூரத்தில் உள்ளது. இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலவாமல் தனியாக இருக்கிறார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயத்தமாக இல்லை. தான் புத்திரரின் ஆயுதம் அணிந்த 600 பேரை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை. லாயீஸை தான் புத்திரர் எந்த அளவிற்கு எதிர்த்தார்கள் என்று தெரியவில்லை. எரித்த பின்பு அதை அவர்கள் திரும்ப கட்டி அதிலே குடியிருக்கிறார்கள். யாக்கோபின் 5வது குமாரனாகிய தானின் நாமத்தை அந்த பட்டணத்திற்கு பெயரிடுகிறார்கள். வடக்கு பாலஸ்தீனத்தில் இது 2வது தானாகும். மீகாவும் தான் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை. அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவர் தன் வீட்டிற்கு திரும்பி போகிறார். தான் புத்திரரோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவருடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயீஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். தான் புத்திரர் இப்போது செழிப்படைந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் தாங்கள் செழிப்பாய் இருப்பதினால் கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பதாக நினைக்கிறார்கள். இக்காலத்திலும் அநேகர் தங்களுடைய உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் பெருகுவதை பார்த்து தங்களுடைய அவபக்தியையும் அநியாயத்தையும் நியாயப்படுத்துகிறார்கள். லாயீசின் மனுஷர் பயமில்லாமல் சுகமாய் இருக்கிறார்கள். அவருடைய அலங்கங்கள் பாதுகாப்பாய் இல்லை. ஆனாலும் தங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் யுத்தம் பண்ண வரமாட்டார்கள் என்று நினைத்து லாயீசின் மனுஷர் நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார்கள். இதனால் அவர்கள் மீது யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பது தான் புத்திரருக்கு எளிதாயிருக்கிறது. தான் புத்திரரின் சேனை மிகவும் சிறியது. அவர்களிடத்தில் 600 பேர் மாத்திரமே ஆயுதம் ஏந்தினவராய் இருக்கிறார்கள். தான் புத்திரரின் சேனை சிறியதாய் இருந்தாலும் லாயீசின் மனுஷர் நிர்விசாரமாய் ஜீவிப்பதினால் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி போடுகிறார்கள். லாயீஸ் பட்டணத்தையும் அக்னியினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். லாயீஸ் பட்டணத்திலும் திரளான ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே செத்து போகிறார்கள். லாயீஸ் பட்டணத்தாருக்கு மற்ற பட்டணத்தாரோடு சம்பந்தமில்லை. அவர்கள் யாரோடும் சமாதான உடன்படிக்கை பண்ணவில்லை. லாயீஸ் பட்டணம் சீதோனுக்கு தூரமாய் இருக்கிறது. அவர்களுக்கு வேறே மனுஷரோடு சம்பந்தம் இல்லாதிருக்கிறபடியினால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. லாயீஸ் பட்டணம் பெத்ரேகோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கிலே இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கிலே தங்களுடைய பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று தான் புத்திரரும் விரும்புகிறார்கள். அவர்கள் லாயீஸ் பட்டணத்தை அக்னியினால் சுட்டெரித்து போட்டாலும் அந்த இடத்திலே தங்களுடைய பட்டணத்தை திரும்ப கட்டி அதிலே குடியிருக்க வேண்டும் என்பதே தான் புத்திரரின் நோக்கம். தங்கள் விருப்பத்தின்படி தான் புத்திரர் லாயீஸை திரும்ப கட்டி அதிலே குடியிருக்கிறார்கள். தான் புத்திரர் லாயீஸ் பட்டணத்தை முற்றிலுமாய் சுட்டெரித்தார்களா அல்லது அந்த பட்டணத்தில் தங்களுக்கு பிரயோஜனப்படாத பகுதியை மாத்திரம் சுட்டெரித்தார்களா என்பது தெரியவில்லை. பூர்வத்திலே லாயீஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே
தான் என்று பெயரிடுகிறார்கள். தான் கோத்திரத்தை சேர்ந்த மற்றவர்கள் எல்லாம் லாயிஸ் பட்டணத்திற்கு தூரத்தில் இருக்கிறார்கள். தான் கோத்திரத்தில் இந்த வம்சத்தார் மாத்திரம் லாயிஸை திரும்ப கட்டி அங்கே குடியிருக்கிறார்கள். தான் கோத்திரத்தார் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் பிறப்பினால் ஒரே கோத்திரமாகவே இருக்கிறார்கள். தங்களுடைய கோத்திரத்தின் முற்பிதாவாகிய தானை நினைவு கூறும் வண்ணமாக தாங்கள் திரும்ப கட்டி குடியிருக்கிற பட்டணத்திற்கு தான் என்று பெயரிடுகிறார்கள். தான் புத்திரர் லாயிஸ் பட்டணத்தை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்தவுடன் முதலாவதாக அங்கே விக்கிரக ஆராதனையை ஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தான் கோத்திரத்தாருக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். தான் புத்திரருக்கு பங்கு வீதமாக விழுந்த சீட்டின் பிரகாரம் கர்த்தர் லாயிஸை அவருடைய கைகளில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக தான் புத்திரர் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தான் புத்திரரோ லாயிஸ் பட்டணத்தை திரும்ப கட்டியவுடன் முதலாவதாக கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறார்கள். அங்கே தங்களுக்கு விக்கிரகங்களை ஸ்தாபிக்கிறார்கள். தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொள்கிறார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராய் இருக்கிறார்கள். யோனத்தான் மோசேயின் பேரன். ஆரோனின் பேரனாகிய பினகாஸ் இவனுடைய காலத்தில் பிரதான ஆசாரியனாக இருந்தான். மனாசேக்கு கெர்சோன் என்னும் பெயரில் புத்திரர் யாரும் இல்லை. ஆனால் இந்த பெயரில் மோசேக்கு ஒரு குமாரன் இருந்தான். பழைய ஏற்பாட்டு மூலச்சுவடிகளின் சில பதிப்புகளில் மோசேயின் பெயர் மனாசே என்று மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தான் கோத்திரத்தார் விக்கிரக ஆராதனை செய்து வந்தார்கள். யோனத்தானும் அவனுடைய குமாரரும் தான் கோத்திரத்தாரின் விக்கிரக ஆராதனைக்கு ஆசாரியர்களாக இருந்தார்கள். ஏலியின் கடைசி நாட்களில் பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை சீலோவில் இருந்து எடுத்துச் சென்றார்கள். அது வரையிலும் யோனத்தானும் அவன் குமாரரும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராக இருந்தார்கள். சீலோவில் இருந்து பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துச் சென்ற பின்பு அது மறுபடியும் சீலோவிற்கு திரும்பி வரவே இல்லை. தான் புத்திரர் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆகையினால் தானியேலின் 70வது வாரத்தில் ரட்சிக்கப்பட்ட கோத்திரங்களின் பெயர்களில் தான் புத்திரரின் பெயர் இல்லை என்று ஒரு சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். இவ்வாறு கூறுவதற்கு சரியான ஆதாரம் இல்லை. ஏனெனில் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாருமே ஏதாவது ஒரு சமயத்தில் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்திருக்கிறார்கள். யோசுவாவின் காலத்திற்கும் பாபிலோனின் சிறையிருப்புக்கும் இடையில் உள்ள 1053 வருஷ காலத்தில் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரின் நடுவிலும் விக்கிரக ஆராதனை நடைபெற்று வந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரின் விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாகவே அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிற்கும் அசீரிய சிறையிருப்புக்கும் சென்றார்கள். ஏலியின் 40 வருஷ காலத்தில் பெலிஸ்தியர் ஆசரிப்பு கூடாரத்தை அழித்ததையும் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் எடுத்துச் சென்றதையும் இந்த வாக்கியம் குறிக்கிறது. லாயிஸ் பட்டணத்தின் மீது தங்களுக்கு கிடைத்த வெற்றி மீகாவின் வீட்டில் உள்ள சுரூபத்தினாலும் விக்கிரகத்தினாலும் கிடைத்தது என்று தான் புத்திரர் நம்புகிறார்கள். தாங்கள் திரும்ப கட்டின நகரத்திலே தங்களுக்கு சுரூபத்தை ஸ்தாபிப்பதோடு அதற்கு ஆசாரியரையும் நியமிக்கிறார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். மனாசே என்னும் பெயர் மூல எபிரேய பாஷையிலே ஒரு சில பதிப்புகளில் மோசே என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் மோசேயின் வம்ச வழியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளர்க்க வேண்டும். பெற்றோர் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் துன்மார்க்கராய் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. பெற்றோர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு உள்ளது. தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுதும் லாயிஸ் பட்டணத்தில் குடியிருக்கிற தான் புத்திரர் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாமுவேலின் காலம் வரையிலும் தேவனுடைய ஆலயம் சீலோவிலே இருந்தது. சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்த காலத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் விக்கிரக ஆராதனையை ஒழித்தார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட விக்கிரக ஆராதனை
லாயீசில் குடியிருந்த தான் புத்திரர் எல்லோர் மத்தியிலும் பரவிற்று. விக்கிரக ஆராதனை சீக்கிரத்தில் அழிந்து போகவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் நீண்ட காலமாக விக்கிரகங்களை பின்பற்றி அவற்றிற்கு தூபம் காட்டினார்கள். விக்கிரக ஆராதனை ஒரு புற்றுநோயைப் போல இருக்கிறது. அது சீக்கிரத்தில் பரவுகிறது. அதே வேளையில் அது சீக்கிரத்தில் அழிந்து போகாமல் நீண்ட காலமாக நிலைத்திருக்கவும் செய்கிறது.